இதில் ஒரு சில தற்குறித்தனமான நிறைய பேர் பேசுகிறது இருக்கட்டும் அப்படின்ட்டுலான்னு பார்த்தாக்கா விட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நாத்திக கொள்கை உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ராமரை இழிவாக பேசுகிறதுக்கு, ராவணனை உயர்வாக பேசுகிறதுக்கு, ஒருத்தவனுடைய மனைவியே சம்மதம் இல்லாமல் தொடவே இல்லை பார்த்தியா ராவணன், அப்போ ராவணன் நல்லா வந்தானே, அது கருப்பை சந்தேகப்பட்டு தீக்கு வலிக்க வச்ச ராமன் கெட்டவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2 லைன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அப்படி தெரியக்கூடாது, அறிவு உள்ள பர்சனுக்கு அது தெரியக்கூடாது. சரி, ராவனை ஏன் சீதையை தூக்கின்னு போனான்? சரி, தூக்கின்னு போனவன் எதுக்கு? சம்மதத்தை கேட்டுன்னு தான் தொட போனான். சம்மதம் இல்லாமல் தொட்டாக்கா ராவணன் தலை சுக்குநூறாக போயிடுன்றதுடைய ஒரு சாபம் இருக்குது. அதனால் அவர் வந்து சீதையோடைய சம்மதத்தோடு தான் தொட போவார். சம்மதமானு கேட்க போவார், சம்மதம்லாம் வந்துடுவார். அது அப்படியே போகும். சரி, நம்ம இப்படிலாம் டெய்லியும் போய் கேட்குறோமே, ஒரு நாள் வந்து நம்ம ராமன் உருவிலே போய் கேட்கலாமே அப்படின்ட்டுனா ராவணன் என்ன பண்ணுறாரு, அப்படி ஒரு நாள் வந்து ராமனுடைய உருவத்தோடையே போய் கேட்கலான்ட்டு ராம உருவம் அவர் அவதாரம் எடுக்கிறார். அப்போ ராமன் வந்து ராமனுடைய அவதார உருவமாக எடுக்கும்போது அவருக்கு என்ன தோணுதுனாக்கா, மாற்ற மனைவியை நாம் ஏன் தொடரணும், தொடாமல் போயிடுறாரு. அந்த உருவத்தை எடுப்பார், ஆனால் அந்த உருவத்தோட சீதை கிட்டே போக மாட்டார் மனுஷன், யார் ராவணன். சரி, அந்தளவுக்கு நல்ல மனுஷனா ராவணன் கேட்டீங்கன்னாக்கா, எப்படி நல்ல மனுஷன்? மாற்றானுடைய மனைவியை இவர் ஏன் தூக்கிட்டு போகணும்? இவர் தங்கச்சிக்கும் ராமனுக்கும் இருந்த பிரச்சனைக்கு இவர் முதல்லையே ராமன்கிட்ட தானே சண்டைக்கு போயிருக்கணும். இவர் ஏன் அதுக்கு மனைவியை தூக்கிட்டு போகிறாரு? சரி, மனைவி தூக்கி போன ரைட்டு, நீங்கள் எதுக்கு சம்மதிக்கிறீங்களா சம்மதிக்கலான்னு கேட்க போனார். எதுக்காக என்ன சம்மதிக்கலான்னு கேட்க போனார்? உங்களை அடையிறதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரு. முயற்சியெல்லாம் தோல்வி அடையுது. இதான விஷயம். சரி, ரைட்டு. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அவர் வந்து ஒன்றும் தூக்கி போய் உன் மனைவி வச்சுருக்கேன்ப்பா, நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டு வந்து கூட்டுங்கன்னு சொல்லலை. உன் மனைவி தூக்கி வச்சுருக்கேன், உன் மனைவி அடையிறதுக்கு நான் தினமும் ட்ரை பண்ணுறேன், முடியல, உன்னுடைய அவதாரமும் எடுக்கிறேன், அப்போ எனக்கு அந்த எண்ணமே தோணலை, ஆனாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு தான் இருக்குது. சரி, ரைட்டு. அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னாங்க, சீதை எதுக்கு தீக்குள்ளி இறக்க வச்சாங்கன்றீங்க. சீதை எத்தனை ஆண்டுகளோ நாட்களோ அதனால் வந்து ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டாங்க. சரி, ராவணனை கூட்டுன்னு போயிட்டான்ல, அதுக்கப்புறம் இவர் என்ன விட்டுட்டாரா? சரி, சந்தேக புத்தியில் இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவார், முடிஞ்சால் அந்த ஒரு நாளில் கூட்டு வந்துருக்கணும், மறுநாள் ஆயிடுச்சு விட்டுட்டாரா? இல்லை, மறுநாள் பல மாதங்கள் சேர்ந்து அந்த அம்மாவை கூட்டு தானே வந்தார். அப்போ சந்தேகம் இருந்தால் அவர் எப்படி கூட்டின்னு வருவார்? ஒரு நாள் ஆயிடுச்சு, இப்போ மனைவி கெட்டு போய்ட்டுருப்பா, இதுக்கப்புறம் நம்ம கூப்பிட தேவையில்ல அப்படின்ற எண்ணத்துக்கு அவர் போய்ட்டுருக்கலாமே, ஏன் போவாது கூட்டின்னு வந்தார்? இதை சிந்திக்க மாட்டேங்கல தற்கொலை பசங்களா? சரி, கூட்டின்னு வந்தார், ஏன் தீ குளிக்க வச்சாருன்னு ஒரு எண்ணம் நீங்கள் கேட்குறீங்களா? அந்த கேள்வி நான் தான். இப்போ ராஜாவுடைய மனைவி, இப்போ நாடு இருக்குது, நம்ம இருக்கோம், நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் அறிவாளியாக இருக்கோம்னா இல்லை. ஒரு நாட்டுடைய ராஜா ராமனுடைய மனைவி ராவணனால் தூக்கி போயிட்டான்னு அந்த நாடு முழுக்க தகவல் இருக்குது. இத்தனை மாதங்கள் கழிச்சு தான், இத்தனை ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த அம்மாவை கூட்டின்னு வராரு. அப்போ எல்லாருமே அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி தான் இருந்தாங்க, அதுக்கு அவங்க ஒத்துக்கலை, அங்கே நடக்கலைன்ற விஷயத்து எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாருக்கும் தெரிவிக்கணும் என்ன பண்ணணும்னாக்கா, ராமனுக்கு தெரியும் சீதை தீ குளிச்சா சீதைக்கு ஒன்றும் ஆகாதுன்றது. யாருக்கு தெரியும்? ராமனுக்கும் தெரியும், சீதைக்கும் தெரியும், தீ குளிச்சா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லான்னு. அதை மீறி ஏன் அவர் தீக்குளிக்க வச்சாருன்னா, நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒரு ராஜா ஒரு ராணி நாட்டில் நாங்கள் சுத்தமானவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி காலகட்டம் தான் அது இருந்த காலகட்டம். இன்றைக்கி ஒரு நாட்டை ஆள்ற முதல்வர்களோ மந்திரிகளோ கொள்ளடிக்கிற காலத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு அதோட தன்மை உங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு மீட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் தீக்குள்ளே இறங்கி வந்தாங்க செய்த. அப்போ சுத்தமாக இருந்தாங்க, நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் கடமை. அந்த கடமை அவருக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? தன் மனைவி சுத்தம் இல்லாதவன்னா அவர் போய் இத்தனை மாதம் சென்று கூட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அத்தனை மாதம் தான் நம்ம கூட்டு வந்தார். இப்போ அவருக்கு சந்தேகம் இல்லை, ராமனுக்கு சந்தேகம் இல்லை, நாட்டு மக்களுக்கு யாருக்கோ ஒருத்தவருக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டிய கடமை ராஜாவுக்கு இருக்குது. அதைத்தானே அவர் செஞ்சார். அதுதான் தீ குளிக்க வச்சார். தீ குளிச்சுட்டு அந்த அம்மா இறக்கும் அதுன்றது அவருக்கும் தெரியும். சரிங்களா? ராவனை தூக்கி போய் வச்சுட்டு அந்த அம்மாக்கிட்டே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமலாம் இல்லை, எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸும் அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் முடியல, அதுக்கான அவரால் முன்னெடுக்க முடியல. அதனால் ராவன் நல்லவன்
அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க. ராமன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுல இந்த தற்குறித்தனமான நாத்திகவாதிகள் அதனுடைய அஜெண்டாவில் இருக்கிறவங்க சொல்கிறது. இதையே எல்லோரும் வந்து நான் இந்த முகநூலில் பார்க்குறேன், கருத்து போட்டால் கூட இதை ஒன்று போடுறது. இன்றைக்கி கூட ஒரு கருத்து படித்தேன், ஒரு லேடி ஒன்று போடுது. என்ன போடுதுனாக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ராமனை விரும்புவதில்லை, ராவணனை விரும்புங்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் உங்களை தொட மாட்டான். கூமுட்டை விருப்பம் இல்லாமல் தொட முடியாது அவனால், அதான் பிரச்சனை. புரியுதா? கொஞ்சமாவது அறிவு வளர்த்துக்குங்க. போய் படிங்க, போய் புக்கை படிங்க. நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, முழுசாக படிங்க. இப்போ உங்களுக்கு தெரியல